என்ன சொல்லலாம், ஒரு காலை பொழுதில் நான் பார்த்து கொண்டிருந்தேன், 2 கருத்த குட்டையான பெண்மணிகள் சிலுப்பர் கட்டையை சுமந்து கொண்டு சென்றார்கள். பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு யாருங்க. ஒரு சிலுப்பர் கட்டையோட எடை, இந்த புத்தகத்தை நான் எழுதும் போது, நான் கிள்ளானில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் நிறுத்து பார்க்கும்போது 205 கிலோ ஒழுகுது. அதாவது சீர்படுத்தப்பட்ட சிலுப்பர் கட்டை. அப்போ பூரா அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். பாச்சை பூச்சிக்கு எண்ணிக்கை இல்லை, பாம்புகள் அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த உயிரிகளின் ஊடாகத்தான் இவன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்ல, இந்த பயணிகளின் ஊடாக இந்த உயிரிகள் பயணிக்க வேண்டும் சொல்லல, இந்த உயிரிகளின் இடையே ஊடாகத்தான் அவன் பயணிக்க வேண்டும். அப்படின்னா இவன் வர எண்ணிக்கையும் இந்த உயிர்களோட எண்ணிக்கையும் இப்போ ஒப்பிட்டால் இதுதான் அதிகம், மூட்டை பூச்சி தான் அதிகம். மலேசியாவில் தமிழர்கள் வேலை செய்தார்கள், அந்த நாட்டை வளமாக்குவதற்கு பாடுபட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய தமிழர்கள், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முப்பாட்டன் பட்ட இன்னலை இன்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அவ்வளோதான். இன்னைக்கு நான் இதை சொல்றதுக்கு வேறு ஆள் இல்லை. அவனுடைய உணர்வை நாம் எந்த கருவியை கொண்டு அளவிடுவது? அவன் எதை இழந்து வருகின்றான் அப்படின்னு சொல்றான். முதல் கட்டமாக உறவை இழந்து வருகின்றான், தன்னுடைய தாயை இழக்கின்றான், தன்னுடைய தந்தையை இழக்கின்றான், திருமணம் ஆகியிருந்தால் மனைவி இழக்கின்றான், மக்களை இழக்கின்றான், வரான். தன்னுடைய மொழியை இழந்து வருகின்றான், தன்னுடைய மண்ணை மிதித்து வளர்ந்த மண்ணை இழந்து வருகின்றான், பண்பாட்டை துறந்து வருகின்றான். கடந்த 2025ஆம் ஆண்டு எங்கள் நாட்டில் ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடினோம். நம்முடைய பெருமகனார் பேரரசன் ராஜேந்திர பேரரசர் அவர்கள் கடாரத்தில் கால் பதித்து 1000வது ஆண்டை நாங்கள் மனநிகழ்வோடு கொண்டாடினோம். 1025இல் அவர் ஸ்ரீவிஜய பேரரசை எதிர்த்து கடாரத்தில் கால் பதித்தார். சென்ற ஆண்டு 2025 1000வது ஆண்டு அந்த நிகழ்வை, அந்த விழாவை அங்குள்ள தமிழர்கள் தனி ஒரு குழுவாக கொண்டாடினோம். எங்களுக்கு கை கொடுத்து அந்த கொண்டாட்டத்தை பெருமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. எங்கள் நாட்டு அரசும் அதை பற்றி சிந்திப்பதில்லை இல்லையா? எங்களுடைய தாய் மண்ணான தமிழ்நாடும் அதை பற்றி அக்கறை கொள்வதில்லை. ஆக இந்த 2 நிலையும் எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நாங்கள் தனி மனிதனாக அந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த மன நெகிழ்வோடு இன்று அந்த பெருமன்னன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வென்ற இந்த மண்ணில் நின்று கொண்டு பேசுவதை மிக பெரும் பேராக கருதுகின்றேன். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் மலேசிய நாட்டிற்கும் மலாயா நாட்டிற்கும் இடையிலான தொடர்பு 3 கட்டங்களாக உருவாக்கப்பட்டது அல்லது உருவாக்கியது. தொடக்க காலத்தில் நம்ம சொல்லுவோம் சங்க காலம் முதற்கொண்டு அப்படி சொல்கிறீங்களா? சங்க காலம் முதற்கொண்டு 11ஆம் நூற்றாண்டு வரை இங்கு உள்ள தமிழர்கள் பாய்மர கற்களை கட்டி கொண்டு அங்கு வந்தார்கள். பினாங்கு, கடாரம், மலாக்கா வணிகம் செய்தார்கள். அதன் நோக்கம் முழுக்க வணிக நோக்கமாகவே இருந்தது. அந்த உறவில் எந்த விதமான பண்பாட்டு கலப்போ அல்லது மொழியியல் கலப்போ எதுவுமே நிகழவில்லை. முழுக்க வணிகத் தொடர்பு. அது முதல் கட்ட வணிகத் தொடர்பு உறவு. பிறகு நம்முடைய பேரரசர் அவர்கள் 1025இல் அங்கு கால் பதித்த போது
அங்கு மிகப்பெரிய அரசியல் உறவாக உருவாக்கியது. அது அரசியலும் வணிகமும் கலந்த உறவாக உருவாக்கியது. அப்பொழுதே சீனர்கள் நமக்கு நிறைய போட்டியாக வந்தார்கள், மிகப்பெரிய போட்டியாக வந்தார்கள். ஸ்ரீவிஜய பேரரசு சீன வணிகர்களுக்கு குறைவான வரியை விதித்தான், அதே நேரத்தில் தமிழ்நாட்டு வணிகர்களுக்கு அதிகமான வரியை விதித்தான். இதுதான் இதுதான் அதோடைய முக்கிய புள்ளி. இதை எதிர்ப்பதற்காகத்தான் மற்ற காரணங்கள் இருக்குது, வேறு காரணங்களாக இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் முக்கிய காரணம். அதற்காகத்தான் அந்த ஸ்ரீவிஜய பேரரசை எதிர்ப்பதற்காக அங்கே வந்தார் நம்முடைய பெருமகனார். இப்படி வந்தார் இல்லைங்களா, இது பெரிய வெற்றி இல்லைங்களா. இந்த வெற்றிகளில் எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு. என்ன ஏக்கம் அப்படின்னா, ஐயா பெருமகனார் அங்கே வந்தார், வென்றார், சென்றார். பன்மொழி புலவர் அப்பாத்துறை சொல்வார்கள், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் அப்படின்ட்டு சென்றார். அப்புறம் அவருக்கு நிகராளியாக இளவரசர்களை, சோழ இளவரசர்களை அங்கே கடாரத்தில் குறைந்தபட்சம் இப்போ வரலாற்று ஆய்வாளர் சொல்வது 100 ஆண்டுகளுக்கு அங்கே சோழ இளவரசர்கள் இப்போ நிகராளியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, கடல் வழி பயணம் என்பது அப்போது 3000 கிலோமீட்டர் கடல் வழி பயணம். ஒரு கணிப்பு சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு பாய்மர கப்பலில் குறைந்தபட்சம் 600லேருந்து 700 பேர் ஏற்றிட்டு வந்துருக்கணும் இல்லைங்களா. இவர் ஸ்ரீவிஜய பேரரசை எதிர்ப்பதற்காக வருகின்றார். ஸ்ரீவிஜய பேரரசு அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசியாவின் மிக பலம் பொருந்திய ஒரு பேரரசு. அந்த பேரரசை எதிர்ப்பதற்கு இந்த பெருமகனார் வருகின்றார் என்றால், அப்போ இவருடைய படையின் பலம் எப்படி இருக்க வேண்டும், எத்தனை கப்பல் கொண்டு வந்திருக்கணும், எத்தனை போர் வீரர்கள் கொண்டு வந்திருக்கணும். ஆக அவர் கொண்டு வந்த அந்த பட்டியலை பார்ப்போம். முதல்ல போர் மறவர்களை கொண்டு வந்திருக்க வேண்டும், போருக்கான கருவிகளை கொண்டு வந்திருக்க வேண்டும், போர் மறவர்களுக்கான உணவு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன்னா பயணம் ஏறக்குறைய அப்போதைக்கு குறைந்தபட்சம் 21 நாள் சொல்கிறான், கூடுதல் பட்சம் 30 நாள். அப்போ இந்த கடல் வழி பயணத்தில் 30 நாட்களுக்கு உடைய அந்த உணவு கொண்டு வந்திருக்க வேண்டும், கருவிகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். யானை படை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கின்றது, கருத்து இருக்கின்றது. யானைகள் ஏற்றி வந்திருக்க வேண்டும், அவர்களுக்கான இந்த போர் மரவர்களுக்கான உணவு கொண்டு வந்திருக்க வேண்டும், பிறகு நன்னீர் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன்னா கடலில் முன் செய்ய முடியாது. அவர்களின் உடையை மாற்று உடை கொண்டு வந்திருக்கணும், அவர்களுக்காக வேலை செய்வதற்கு வேலையாட்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். நீங்கள் யோசிச்சு உங்கள் கற்பனை யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. 3000 கிலோமீட்டர் தாண்டி கடல் வழி பயணம் மேற்கொண்டு ஒரு பெருமகன், ஒரு பேரரசன் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு வருகின்றான் என்றால் அவன் எளிய வகையில் வந்திருக்க முடியாது. இதையெல்லாம் திரட்டி கொண்டு வந்திருக்க வேண்டும். வந்தார், சரிங்களா, வென்றார், சென்றார். இதுதான் என்னுடைய ஏக்கம் என்னவென்றால், நான் ஒரே ஒரு ஏக்கம் தான் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கின்றது. அந்த பெருமானாரோட கட்டிய கோயில் முன்னால் நின்று கொண்டு சொல்கின்றேன், ஒரு வரலாற்று உணர்வோடு நான் சொல்கின்றேன். ஐயா நீங்கள் வந்தீங்க இல்லையா, ஐயா வைகை இருக்கிறாரா, அவரை போன்ற எளிய மனிதர்கள் இல்லைங்களா, ஒரு 100 பேர் பெண்கள், ஒரு 100 பேர் ஒரு கப்பல் ஏற்றிக்கிட்டு கொண்டாந்து அந்த கடாரத்திலே விட்டுட்டு, நல்ல வளமான மண் விட்டுட்டு, டேய் நீ இங்கே இருறா இல்லையா, நம்ம ஒரு பையன் இருக்கிறாங்க, உங்களை பார்த்துக்குவான், நாங்கள் போகிறோம், நல்லா வாழ் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்திருந்தா, இந்த 1000வது ஆண்டை கடந்து வடக்கு தொடங்கி மலாயாவின், மலேசியாவின் வடக்கு தொடங்கி தெற்கு வரை கனகரையில் நாங்கள் தான் இருந்திருக்கோம். ஆக வரலாற்றில் நாம் செய்த அல்லது செய்யாத ஒன்றின் விளைவு 1000 ஆண்டுகளை கடந்தும் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. இது என்னுடைய வினேக்கம். இது எந்த விதமான இதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க. தமிழருக்கு இயல்பாகவே வரலாற்று முன்னறிவு மிக மிக குறைவு. அது எந்த நாட்டில் இருந்த தமிழர்களாக வந்துச்சு. 3ஆம் கட்ட வருகை. அப்பொழுதுதான் என்ன செய்றான்னா, 1876 பிரான்சிஸ் லைட் அப்படிங்கிறவன், நான் ஒருமையில் சொல்கின்றேன், தயவு செய்து நீங்கள் நான் மரியாதை குறைவாக பேசுகின்றேன் என்று நினைத்துக் கொள்ளார்கள்.
நான் இயல்பாக சொல்கின்றேன். பிரான்சிஸ் லைட் என்பவன் பினாங்கு தீவை திறக்கின்றான், தோட்டங்கள் உருவாக்குகின்றான். கிடா மன்னனை ஏமாற்றி அந்த தீவை கைப்பற்றி தோட்டங்களை உருவாக்குகின்றான். அந்த தோட்டங்களை உருவாக்குவதற்கும் தோட்டங்களில் பணியாற்றுவதற்கும் வேலை செய்வதற்கும் தென்னிந்திய தமிழர்கள் மிக சூழ்ச்சியாக அங்கே கொண்டு சென்று சொன்னார்கள். முதல்ல ஒரு தோட்டம் உருவாக்கும் போல என்ன செஞ்சானா, இங்கேருந்து தோட்டம் இங்கே உள்ளவர்களை அங்கே கூட்டு போனான். ஒரு 100-150 பேர். அவங்களுக்கு ஒரு கிராணி வச்சான், கங்காணி. இந்த கங்காணிகள் என்ன செய்கிறான் அப்படின்னா, பிறகு கங்காணிகளை ஊருக்கு அனுப்பி விடுறான். இங்கே வரான், இங்கே நாகப்பட்டினத்துக்கு வரான் இல்லைங்களா, மற்ற இடங்களுக்கெல்லாம் வரான். வந்துட்டு அவனுடைய கிராமத்துக்கு போயிட்டு இந்த கங்காணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய உறவுக்காரர்களை பிடிக்கிறான். தலைக்கு 1 பவுண்டு கொடுத்தான். அப்போ இதெல்லாம் கங்காணி லைசன்ஸில் இருக்குது. புரிஞ்சு, கங்காணி லைசன்ஸில் இருக்கு இன்னமும். ஒரு தலைக்கு 1 பவுண்டு கொடுத்தான். அப்போ இங்கேருந்து ஒரு மரம் கூட்டிகிட்டு போகும்போது அவன் 25 பேர், குறைஞ்சபட்சம் 25 பேர் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ 25 பவுண்டு, அப்போதைக்கு 25 பவுண்டு அப்படின்னு தங்க காசு மாதிரி. இந்த 1 பவுண்டுக்கு ஏமாத்துக்கு இந்த 1 பவுண்டுக்காக இவன் என்ன செய்றான்னா, தன்னுடைய சொந்தக்காரனை, உறவுக்காரனை, தாய் மாமனை என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ மலாயாக்குவா ரப்பர் மரத்தில் பணம் காய்க்கிக்கிறான் இல்லைங்களா. அங்கே சீனி என்னது, சீனி காய வச்சிருப்பாங்க. காக்கா கொத்தும், அந்த காக்கா வேட்டனா போதும் உனக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்னா. வாரத்தில் 7 நாள் நீ 6 நாள் வேலை செய், 1 நாள் உனக்கு விடுப்பு. நீ போய் அந்த இடத்துல நீ இறங்கின உடனே உனக்கு வீடு தயாராக இருக்கின்றது. அரிசி கொடுப்பான், உழ வச்சு சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறான். தீபாவளிக்கு உனக்கு விடுப்பு, தைப்பொங்கலுக்கு விடுப்பு, தைப்பூசத்திற்கு விடுப்பு அப்படிங்க. இப்படியெல்லாம் வருஷக்கட்டி ஏமாற்றி சொல்லி இவனை ஏற்றுறாங்க கப்பலில். நீ நினச்சி பாருங்க, 245 ஆண்டுகள், 250 ஆண்டுகள் வச்சுக்குவோம். 1876 தொடங்குறான். அப்போ ஒத்த தமிழன், மெல்லிய உடல், கருத்த மேனி, இப்படி தான் இருப்பான் இல்லையா. அப்படின்னா அப்போ சாப்பிட்டு எங்கள் மாதிரில கொள்ளு நம்ம மாதிரியா இருப்பான் இல்லையா. உணவு இல்லையே, எங்க இந்த மண்ணில் தான் அவனுக்கு இல்லையா. ஒத்த தமிழன், கருத்த மேனி இல்லைங்களா. ஒரே ஒரு கோவணம், வேட்டி இல்லை, ஒரே ஒரு கோவணத்தை, தம்மாந்துண்டு கோவணத்தை அணிஞ்சு கொண்டு கையில் சின்ன ஒரு பை, 2 பாக்கு 3 வெத்தலை உள்ளுக்கு இல்லைங்களா. இதை ஏந்தி கொண்டு கப்பலின் கால் வைக்கிறான், மிதிக்கிறான் அப்படின்னா அவனுடைய மன உணர்வு எப்படி இருக்கும். நீங்கள் நான் இதை சொல்லும்போது நீங்கள் நம்முடைய மூதாதையரை அவங்ககிட்ட யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் மரக்கட்ட மரத்தை உட்காந்துருக்க முடியும். அவனுடைய உணர்வை நாம் எந்த கருவியை கொண்டு அளவிடுவது. அவன் எதை இழந்து வருகின்றான் அப்படின்னு சொல்கிறேன். முதல் கட்டமாக உறவை இழந்து வருகின்றான். தன்னுடைய தாயை இழக்கின்றான், தன்னுடைய தந்தையை இழக்கின்றான், திருமணம் ஆகியிருந்தால் மனைவி இழக்கின்றான், மக்களை இழக்கின்றான், வரான். தன்னுடைய மொழியை இழந்து வருகின்றான், தன்னுடைய மண்ணை மிதித்து வளர்ந்த மண்ணை இழந்து வருகின்றான், பண்பாட்டை துறந்து வருகின்றான். இத்தனையும் இழந்து எந்த இடத்திற்கு போகிறோம் அப்படின்னு எதையுமே தெரியாமல், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அறியாமல் ஒரு மெல்லிய ஒரு தமிழன் இந்த கப்பலில் படி காலடி எடுத்து வைக்கிறான்னா அவனுடைய உணர்வு எப்பேற்பட்ட உணர்வாக இருக்கும். அந்த உணர்வை அவன் பட்ட அந்த மன உணர்வை, மன இன்னலை அளவிடற்கான கருவி எங்கே இருக்குன்னு கிடைச்சிருக்கும். எந்த கவிதையால் உன்னால் அந்த உணர்வை நீ பதிவு செய்ய முடியும்? எந்த புதினத்தால் அதை பதிவு செய்ய முடியும்? எந்த குறுங்கதையால் நீ சொல்ல முடியும்? இல்லை ரொம்ப வேண்டாங்க. என்னுடைய மகன் லண்டனில் இருக்கிறான், 21ஆம் நூற்றாண்டு. சென்ற ஆண்டு நாங்கள் அங்கே போகிறேன். நான் சொல்கிறேன், கவினை நீ கூட்டு போன, நான் எஜிப்டுக்கு போனோம் அப்படிங்கிறேன்.
நான் போய் அங்கே வந்து எஜிப்ட் போயிட்டு பிரமிட் பார்க்கணும் அப்படின்னா நானும் மனைவி மகன் அங்கேருந்து போகிறோம். சரிங்களா? போகிறோம். எப்போ 21ஆம் நூற்றாண்டு எல்லா வளமும் இருக்கின்றன, போக்குவரத்துக்கு எதையுமே தடைப்படலை, போக வேண்டிய இடம் எனக்கு தெரிகின்றது, அங்கே எங்களை கூட்டி போகிறதுக்கு ஆள் இருக்கிறான், பக்கத்தில் பின்னால் பார்த்து இந்த பக்கத்தில் மகன் இருக்கா, இந்த பக்கத்தில் மனைவி இருக்கின்றாள், எல்லாம் கற்றறிந்த பெருமக்கள். ஆனால் அங்கே மன்னம் இடிச்ச உடனே என்னுடைய நெஞ்சில் வந்து ஒரு படபடப்பு இருக்கு. எப்போ? 21ஆம் நூற்றாண்டு. இனம் புரியாத ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. எல்லாவற்றையும் கடந்த நிலையில் எனக்கு இப்படி ஏற்படுகிறது என்றால், எதையுமே இல்லாமல் எந்த நாட்டின் பெயரையே அவனுக்கு தெரியாது, என்ன செய்ய போறோம் தெரியாது, இல்ல எதுவுமே இல்லாமல் அந்த தனி மனிதன் அந்த கப்பல்ல ஏறான். அந்த கப்பல்ல ஏறுவதற்கு முன்பாக என்னென்ன நடந்துச்சு நான் ஒரு சொல்றேன். நாகப்பட்டினத்து கொண்டு வந்தான் துறைமுகத்துக்கு, மெட்ராஸு கொண்டு வந்தான் துறைமுகத்துக்கு. இங்கே வந்த உடனே உறவுக்காரெலாம் வந்துடுவான். அதுக்கு முன்பாக கிராமத்தில் அவன் வந்து அவங்களுக்கு ஒப்பந்தம் படிச்சிருப்பான். முதல்ல வந்து அவனை உறவுக்காரர்கள் ஒப்புதல் கொடுக்கணும். கொடுத்த பிறகு சரி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. இங்கே கொண்டாந்து இங்கே இதே நாகப்பட்டினத்து இந்த துறைமுகத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பட்டை கொடுப்பான். ஒரு பட்டை கொடுப்பான். அந்த பட்டையில் வந்து எண் இருக்கும். அங்கேருந்து கங்காணி வந்தான்ல, அவன் தான் அந்த எண்ணெல்லாம் வச்சுருப்பான். அந்த பட்டையை வச்சுருப்பான். அந்த பட்டையை முதல்ல கழுத்தில் தொங்க விடுவான், மாட்டி விடுவான். இது வந்து முதல் தலைமுறை பட்டாவதி. நாங்கள் எங்கள் நாட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பட்டையை நாய் பட்டையினோம். நாய் பட்டைன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு வரை முன்பாகவே எங்கள் நாட்டில் நாய் வளர்க்கணும் அப்படின்னா நாங்கள் முறையாக வந்து உரிமம் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து. அது வந்து அப்போதைக்கு 24 வெள்ளி ஒரு வருஷத்துக்கு. அதை வாங்கி அதே பட்டையாக தான் இருக்கும். அதில் வந்து எழுதியிருப்பான் மலாயில், இந்த நாய் வளர்ப்பதற்கு உரியது அப்படின்ட்டு. அதை வந்து அந்த நாய் கழுத்தில் மாட்டி விட்டால் தான் நாய் வெளியிலே போனால் போயிட்டு திரும்ப வர முடியும். அந்த பட்டை இல்லாமல் நாய் வெளியில் போகுது இல்லைங்களா, அங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே சுட்டு கொண்டுருவானுங்க. அந்த சட்டம் அங்கே இருந்துச்சு. அதனால் அது நாய் பட்டைன்னுவோம். அதே நாய் பட்டை மாதிரி தான் இருக்கும். பிறகு வந்து அதே நாய் பட்டையை என்ன செஞ்சிச்சுன்னா, இவங்க பாய்மர கப்பலில் ரஜுல கப்பல்லாம் வராங்க திரும்ப வந்தாங்களே, அப்படி வரும்போது அவர்கள் அந்த 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 பட்டையை தின் டிக்கெட்டை மாற்றினான். அப்படி கட்டிட்டு இங்கே கப்பல் ஏற்றுறான். குறைஞ்சபட்சம் நான் முந்தி சொன்னேன் இல்லைங்களா, 21 நாள் 14 நாள் வர்றான் இங்கே வரும்போது. அந்த கப்பல், அந்த பாய்மர கப்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆய்வாளர் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த கப்பலில் வந்து மூட்டை பூச்சி மலிந்திருக்கும், பூரா அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும், பாச்சை பூச்சிக்கு எண்ணிக்கை இல்லை, பாம்புகள் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த உயிரிகளின் ஊடாகத்தான் இவன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்ல, இந்த பயணிகளின் ஊடாக இந்த உயிரிகள் பயணிக்க வேண்டும் சொல்லல, இந்த உயிரிகளின் இடையே ஊடாகத்தான் அவன் பயணிக்க வேண்டும். அப்படின்னா இவன் வர எண்ணிக்கையும் இந்த உயிர்களோட எண்ணிக்கையும் ஒப்பிட்டால் இதுதான் அதிகம், மூட்டை பூச்சி தான் அதிகம். கடல் நீர், உப்பு நீர், மொட்டை வெயில் இல்லைங்களா, தூங்க முடியாது, படுத்து தூங்க முடியாது. ரவோடு சோறு கொடுப்பான், கொஞ்சோடு சோறு கொடுப்பான், கஞ்சி. அந்த கஞ்சியில் என்ன இருக்குன்னா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பதிவு செய்கிறான். இல்லை ஏதாவது ஒரு கருவாடு தரமான ஏதாவது வச்சுருப்பான், அதை சப்பிக்கிட்டு அவளுக்கு கஞ்சி குடிக்கணும். கொஞ்சம் கொடுத்தான் அளவு. படுக்க முடியாது மூட்டை பூச்சி, அங்கங்கே மூட்டை பூச்சி கடித்து என்ன செய்கிறோம், உடல் முழுக்க பட்டையாக புண்ணு இருக்கும். இப்படி வரும்பொழுது 100க்கு 15 பேர் செத்து போகிறான். இதனால் பாம்பு கடிச்சு மூட்டை பிடிச்சிருந்துச்சின்னா செத்து போனால் என்ன இருக்கும் அப்படின்னா, அவனை ஒன்றுமே சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. கேட்பாரற்ற நிலையில் அந்த பணத்தை அப்படியே என்ன செய்வான், உருட்டி விட்டுருவான் கடலில். நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு சூழல் இல்லைங்களா, உருட்டி விட்டுருவான். இப்படி 15 பேர்த்துக்கு 115 பேர் போயிடுவான். இதான் நிலைமை. பிறகு மிஞ்சி அவன் வரான் வச்சுங்களேன்,
2 இடத்துல நிப்பாட்டுவான். ஒன்று பினாங்கி தீவில், பிறகு வந்து கில்லான் தீவில் தான் நான் என்னுடைய பிறந்த இடம், நான் அங்கே இருக்கிறேன். சரிங்களா? அங்கே இறங்கினோடனே உடனே இறங்கி நீங்கள் போயிட முடியாது. அங்கே வந்து குவாரண்டைன் கேம்ப் இருக்கும், முகாம் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள இறக்குற உடனே பினாங்கில் இறக்குனா அவனை வந்து பூலா ஜிரஜா அப்படின்னு அது இன்னொரு தீவு கொண்டு போவான், அங்கே வச்சுருப்பான். இங்கே வரவன வந்து பக்கத்துலேயே கேம்ப் இருக்கும். அந்த கேம்ப்லாம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா ஒரு கட்டடம், இப்படி கட்டடம் இருக்கும், மேலே வந்து பைப்பாக தான் இருக்கும். அதில் போய் எல்லாத்தையும் அடைச்சி வைப்பான். உடனே நாட்டுகளுக்கு உடம்புல எதில் அந்த மண், ஏன்னா இவன் வந்து கிருமி நிறைய பாக்டீரியா இருக்குது உடம்புல, புண்ணு வேற்று நாட்டிலேருந்து வரான், அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்துகிறோம் இல்லையா. அப்போ என்ன செய்வான், உள்ளுக்கு போய் விடுவான். ஒட்டு உட்காரத்துக்கு இடம் இருக்காது, உட்காரத்துக்கு இடம் சும்மா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஓட சொல்லுவாங்க. எல்லாம் வரிசையாக முறையாக நிற்கணும், பேச முடியாது, அதிகமாக முன்முன்பாக தான் பேசணும், அதிகமாக நடமாட முடியாது, இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைய இருந்துக்குச்சு. எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பானுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கணும் காஞ்சிக்கிட்டு, புண்ணு வேதனை. மறுநாள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு இந்த பைப்பு இருக்கு இல்லையா, மேலே சொன்னோம் இல்லையா, அதில் வந்து தண்ணி திறந்து விடுவான். இந்த தண்ணி திறந்து விட்ட உடைய வரிசையாக நிற்க வச்சு இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், குளிக்க வர்றான் வெள்ளைக்காரன் நம்மளையாடா அப்படின்னு. சாமி நல்ல சாமிடா, வெள்ளைக்காரன் சாமி நம்மளை குளிப்பாட்டுறான்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த தண்ணி பட்டவனே மகன் துடிச்சு போயிடுவான். ஏன்னா அது வந்து ஆன்டிபாக்டீரியா கலந்த ரசாயன மருந்து. சரிங்களா? புண்ணு, உடல் முழுக்க பட்டையான புண்ணு, அந்த புண்ணு மேலே ரசாயனம் பட்டவனே துடிச்சு போயிடுவான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் துடி செட்டுறவர்கள் 10 பேர் இருப்பான். அப்படிங்கிறான் 100க்கு 10 பேர். அங்கிட்ட 15 பேர், இங்கிட்ட 10 பேர் முடிச்சா 25 பேர், மீதப்பட்டவன் 75 பேர் வச்சுங்க. திரும்ப நான் சொல்கிறேன், கிராமத்தில் உணவு இல்லாமல் ஒத்த உடம்பு, மெல்லிய உடம்பு, 21 நாள் பயணம், உணவு கஞ்சி, பட்டையான புண்ணு, வெந்து செத்து வரான். வந்துட்டு இங்கே 1 வாரம் நிற்கிறான் இந்த கட்டடத்துக்குள்ளார. சரிங்களா? வந்துட்ட பிறகு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அப்போ தான் கிராணி கங்காணி வெளியாகுவான் அவனோட எண் வரிசைப்படி. அப்போ அவனுடைய தோட்டத்துக்கு கூட்டு போகணும். அப்போ எஸ்எஸ்ல மேனேஜர் வந்துடுவான், வந்துடும். அப்போ 2 பேரும் எல்லாம் ஒழுங்குபடுத்தி இவன் கூட்டிகிட்டு போவான். இவன் எப்படி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கான். அருகில் உள்ள தோட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போகணுமா இருந்தால் நடந்து கூட்டிகிட்டு போயிடணும், தொலைவில் உள்ள தோட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போகணுமா இருந்தால் மாட்டு வண்டி கட்டி கூட்டிகிட்டு போவான். இப்போ ஒரு கணக்கு வேணும் இல்லையா, அருகில் உள்ள தோட்டம் என்ன எவ்வளோ தூரம், தொலைவில் உள்ள தோட்டம் அப்படின்னு எவ்வளோ தூரம்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா 20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட தோட்டங்கள் அருகில் உள்ள தோட்டங்கள், 20 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தோட்டங்கள் தொலைவில் உள்ள தோட்டங்கள். யோசிச்சு பாருங்க அவனுடைய வேதனையை. நான் திரும்ப அதுக்கு தான் வரேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய தமிழர்கள், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முப்பாட்டன் பட்ட இன்னலை இன்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அவ்வளோதான். இன்னைக்கு நான் இதை சொல்றதுக்கு வேற ஆள் இல்லை. இவ்வளவு தெளிவாக முடியாது. அந்த மெல்லிய உடல், ஒண்ணுமே இல்லாத செத்த உடம்ப 20 கிலோமீட்டர் நடக்க சொல்றான் ஒரு வெள்ளைக்காரன் அப்படின்னா, கங்காணி அதுக்கு துணை போறான்னா அந்த சூழலை நீங்க நினைத்து பாருங்கள். மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போறான் அப்படின்னா அவன் இவன் மேல் பரிதாபப்பட்டு ஏற்றிட்டு போல. இந்த மாட்டு வண்டிக்கான கட்டணம் இருக்கு இல்லைங்களா, பிறகு அவன் சம்பாதிக்கும் போது அவனுடைய மாத சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும். அவன் ஃப்ரீயாக கொண்டு போல. ஏங்க இதை நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மலேசிய நாட்டை, மலாயா நாட்டை மேம்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு என்னுடைய தமிழர்கள் பட்ட பாட்டை ஒரு 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 எல்லை கோட்டில் அப்படியே நம்ம இப்படி வகுத்து இருக்க முடியாது, இப்படி சொல்லவே முடியாது. அது ஒரு நீங்கள் தரையில் ஒரு தண்ணி ஊற்றுறீங்களே, அந்த தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி எந்த எல்லைக்கு போகுது, எந்த திசை நோக்கி போகுதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படிதான் அவனோட இன்னல்.
ஐயா சொன்னார் சயாம் பர்மா மரண ரயில் பாதை. நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 2-3 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு தொடர்பு படுத்துகிறேன். நான் திட்டா சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும் 415 கிலோமீட்டரு பர்மிய எல்லை, சயாமி எல்லையிலேருந்து பர்மாவுக்கு தண்டவாளம் போடுறான் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. சரிங்களா? ஒவ்வொரு சிலுப்பர் கட்டைக்கும் அடியில் தமிழனின் ஒரு பிணம் இருக்கின்றது, அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதுதான் வரலாறு, முடிச்சாச்சு. ஒவ்வொரு கேமும் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கேம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். கேம்னா முகாம், சும்மா ஒன்றுமே இல்லை. அந்த கூடாரத்தில் வந்து ஒரு 10 பேர் தங்குவோம். கொஞ்சோடு சாப்பாடு இருக்குமா, சமைச்சு சாப்பிடுவோம். உடனே மறுநாள் மறு இரவு மறுபகல் வேலைக்கு போகணும். அவ்வளோதான். இதுதான். மலாயாவிலிருந்து தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். முதல் ஆஸ்திரேலியா போருக்கு அதிகம் கொண்டு போகிறான். சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையிலேருந்து. அதோடைய மனித ஆற்றல் 10ல் போதவில்லை, இவனை கொண்டு போகிறான். இவனை கொண்டு போகிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? முனுசாமி மரம் வெட்டிட்டு வீட்டுக்கு வருவான். மத்தியானம் 12 மணிக்கு. மத்தியானம் 12 மணிக்கெலாம் வர மாட்டான். மத்தியானம் 2-3 மணிக்கு வருவான். 12 மணிக்கெலாம் வர முடியாது. வருவான், களைச்சி போய் வருவான். ஜப்பான்காரன் என்ன செய்வான்னா, ஒவ்வொரு தோட்டத்துலேயும் அவன் ஏற்கனவே இந்த கங்காணியோடு கங்காணியோடு பேசி வச்சுருப்பான். இந்த கங்காணியை வந்து அடையாளப்படுத்துவான். ஸோ இவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த தோட்டத்தில் ஒரு மத்தியில் நின்றுக்குவான். ஆமி ட்ராக் வச்சுட்டு ஒரு 4-5 ஜப்பான்காரனுங்க இராணுவ படையினர் இருப்பானுங்க. முனுசாமி அங்கேருந்து வரான். வந்த உடனே அவனை பிடிப்பானுங்க. அவன் பிடிக்கும்போது இவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒன்றும் ஒரு இலவும் தெரியாது. என்னத்துக்கு பிடிக்கிறான், யார் இவன், ஒன்றுமே தெரியாது. 2 பேர் கையை பிடிப்பான், 2 பேர் காலை பிடிப்பான். சரிங்களா? இங்கே இந்த ட்ராக் ஒழுங்கு வீசுவான், அப்படி வீசுவான், பட்டுக்குட்டியை வீசுகிற மாதிரி. இவன் வீசினான் இல்லைங்களா, வீசினான் இல்லையா, அங்கே போய் அங்கே மோதி தலை தெரிக்க இவனுக்கு அப்படி மண்டல குழம்பி போயிடும், குங்குன்னு ஆயிடும். இன்னத்துக்கு அப்படி இப்படி நினச்சி பார்க்கறதுக்குள்ளாத அந்த ட்ராக்ல 50 பேர் இருப்பான். நேராக கொண்டு போய் இங்கே போய் கோயில் வளர்ப்பில் இறக்குவான். அங்கே முறையாக பட்டுன்னு பதிவு பண்ணி எல்லாம் சேர்ந்த பிறகு பட்டுன்னு வந்து சயாம் கடி போட்டுருவான். இல்லைங்களா? அப்போ போய் அங்கே போய் ஆஸ்திரேலியா போர் கைதிகள் ஆண்கள் போனார்கள். எங்கள் நாட்டில் உள்ள வடக்கு பகுதியில் உள்ள மலாயர்கள் ஆண்கள் போனார்கள். சயாமியர்கள் கொஞ்சம் பேர் போயிருக்கான் இல்லைங்களா? ஆனால் நம்மால் மட்டும்தான் ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் போனார்கள். இல்லை குஞ்சு நம்பால் மட்டும்தான். பூசா கல்யாணம் பண்ணால் மெப்புக்கும் பொட்டாட்டி கூட்டிகிட்டு போனான். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் கூட்டிகிட்டு போனான். இப்படி கூட்டிகிட்டு போனான் இல்லையா? அதில் ஒரு குரூப் என்ன செஞ்சிச்சுன்னா, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அங்கே போய் சயாமில் போய் சாராயம் காய்ச்சலான்டா சாமி, வாடா போகலான்னு. யாரே கூட்டாளி சொல்கிறான், சயாமில் போய் சாராயம் காய்ச்சலாம் சாமி அப்படின்னா. அவன் அங்கே சயாமுக்கு கொண்டு போன விதமும் நம்ம சொன்னோம்னா ஏமாற்றி கொண்டு போனான்ட்டு அதே போல் தான் கொண்டு போனான். அப்படி சயாமில் போய் சாராயம் காய்ச்சத்துக்கு போன குரூப்பு 10 பேர், 110 பேர். அப்போ போய் அந்த ஒவ்வொரு முகாம்லையும் வேலை செய்கிறாங்க. இதை பற்றிய தெளிவான அல்லது தமிழர்களை பற்றிய இந்த இந்த சயாம் பர்மா மரண ரயில் பாதையில் தமிழர்களின் தொண்டு, ஈகம், உழைப்பை பற்றிய பரவலான தெளிவான குறிப்புகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நல்ல வேலைக்கு குருஜி அவர்கள் வந்து ஆவணப்படம் போட்டார். இந்த நேரத்தை நீ உண்மையில் அவர் கைத்துட்டு தட்டு கைய உண்மையிலேயே அந்த பெருமகனார் அதை செய்யாட்டினா இன்ன வரைக்கும் அதை பற்றிய குறிப்பு நமக்கு இருக்காது. அதில் ஒரு வெள்ளைக்காரன் பதிவு செய்கிறான், டைரியில் என்ன பதிவு செய்கிறான்னா, ஒரு காலை பொழுதில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். 2 கருத்த குட்டையான பெண்மணிகள் சிலிப்பர் கட்டையை சுமந்து கண்டு சென்றார்கள். கவனமாக கேட்கணும், முற்றுப்புள்ளி வைக்கலாம். என்ன சொன்னா, ஒரு காலை பொழுதில் நான் பார்த்து கொண்டிருந்தேன், 2 கருத்த குட்டையான பெண்மணிகள் சிலிப்பர் கட்டையை சுமந்து கொண்டு சென்றார்கள். பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு யாருக்கு.
ஒரு சிலுப்பர் கட்டையோட எடை, இந்த புத்தகத்தை நான் எழுதும் போது, நான் கிள்ளானில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் நிறுத்து பார்க்கும்போது 205 கிலோ ஒரு அதாவது சீர்படுத்தப்பட்ட சிலுப்பர் கட்டை. அப்போ ஜப்பான் காலத்தில் சிலுப்பர் கட்டை சீர்படுத்த பண்ணி அதை சும்மா வெட்டி வச்சுருக்கிறது. அப்போ அதனுடைய எடை எவ்வளோ இருக்கும்? இது வந்து பதப்படுத்தப்பட்ட சிலுப்பர் கட்டை. அப்படின்னா அதோட தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்து எல்லாம் மிச்சம் வச்சுருப்பாங்க. அது அப்படி இல்லையா, அந்த காட்டு மரத்தை அப்படி வெட்டி 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 இது பண்ணுறது இல்லையா? அப்போ அதனுடைய இடம் அவருக்கு எப்படி இருக்கும்? 200 கிலோக்கு மேலே இருக்கலாம். சுமக்கிறது யார்? 2 பெண் பிள்ளைகள். நிறுத்திட்டானா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அடுத்த வரியில் அவர்களுள் ஒருத்தி நிறை மாத கர்ப்பிணி. நீங்கள் என்ன உச்சுக்கிறீங்கள? நான் பிறகு சொல்கிறேன் கேளுங்க. அவர்களுள் ஒருத்தி நிறை மாத கர்ப்பிணி. முடிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப சொல்கிறான், சற்று நேரத்திற்கு பின்னர் அவளின் பனிக்குடம் உடைகிறது. வைகை யோசிக்க முடியுமா உங்களால்? கற்பனை செய்ய முடியாது வைகை. அவளின் பனிக்குடம் உடைகிறது அப்படிங்கிறான் இல்லை? தெரிஞ்சு. அப்போ கொஞ்சம் அதில் அந்த அந்த முகாமில் சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவளை அப்படியே ஒதுக்கி கொண்டு போயிட்டு பிள்ளை பேர் இல்லையா பிரசவம் ஆகுது முடிச்சிடறான். இப்போ நான் இங்கே வரேன், எங்கள் வீட்டு அம்மாவுக்கு அவங்க வந்து அரசு தொழில் செஞ்சவங்க, ஆசிரியராக இருந்தவங்க. அவங்களுக்கு பிரசவம் ஆகுனா எங்கள் அரசாங்கம் வந்து 3 மாத விடுப்பு கொடுப்பான். அப்படின்னா 90 நாள். அப்போதைக்கு அவங்களோட சம்பளம் வந்து ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு 6000 மலேசிய வெள்ளி. 3 மாத சம்பளத்துக்குன்னா 18,000 வெள்ளி வந்துருச்சு. 18,000 வெள்ளி எவ்வளோ பெரிய தொகை? எங்களுக்கும் பெரிய தொகை தான். உங்களுக்கு பெரிய பெரிய தொகையாக இருந்தாலும் எங்களுக்கும் பெரிய பெரிய தொகை தான் அது. சரிங்களா? ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஊழியருக்கு 18,000 வெள்ளி சம்பளம் கொடுத்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படி சொல்கிறான்னா சும்மா சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அறிவியலின் அடிப்படையில் ஒரு பெண் பிள்ளை பேர் பெற்றால் அவள் திரும்ப வேலைக்கு திரும்புவதற்கு அவளுடைய உடலுக்கு 90 நாட்கள் தேவைப்படுகின்றது இல்லையா, ஓய்வு. அப்படி அந்த கணக்கில் தான் நம்ம செய்யலாம். இப்போ இந்த வெள்ளைக்காரன் அடுத்த வரியில் எழுதுறான், சில மணி நேரங்களுக்கு பின்னர் நான் பார்த்தேன், அதே பெண்மணி இன்னொரு பெண்ணுடன் சிலுப்பர் கட்டையை சுமந்து கொண்டு சென்றாள். ஏங்க இதை நீங்கள் வார்த்தையால் இல்லை, உங்களுக்கு கண்ணு கலங்கல? ஈரம் உள்ளவங்களுக்கு கண்ணு கலங்கும் இல்லையா? இதில் என்ன, இதன் உச்சம் என்னன்னா, இந்த இன்னலின் உச்சம் என்னன்னா, அவள் என்னுடைய மூதாட்டி அப்படிங்கிறது தான் உச்சம். அவள் என்னுடைய தமிழச்சி அப்படிங்கிறது தான் உச்சம் இல்லை? என்னுடைய பாட்டி அதான் உச்சம் இல்லை? ஒரு வெள்ளைக்காரங்க ஒரு ஜப்பானிய குறிப்பு எழுதுறான். ஒரு ஜெனரல் ஒரு இரவுல என்ன செய்யறான், ஒரு டின்னில் வந்து எண்ணெய் கொடுக்குறான். ஒரு டின்னில் எண்ணெய் கொடுக்குறான், ஒரு ஜெனரல் கொடுத்துருக்கேன். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, குறிப்பிட்ட முகாம், அந்த முகாமில் போய் நீ வந்து இந்த எண்ணெயை ஊற்றிட்டு எரிச்சு விட்டு வா அப்படிங்கிறான். இவன் வந்து தயங்குறான். இவன் சொல்கிறான், அந்த முகாமில் கருத்த குட்டையான மனிதர்கள் இருக்கின்றார்களே. கருத்த குட்டையான மனிதர்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் இருக்கின்றார்களே. இந்த ஜெனரல் முறைக்கிறான், இசை ஓட அப்படிங்கிறான், இது வந்து கட்டளை அப்படிங்கிறான். இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல இல்லை? இவன் போகிறான், எண்ணெயை ஊற்றுறான், அந்த கூடாரத்தை எரிச்சு விட்டு வரான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த நான் திரும்புகையில் எரித்து விட்டு திரும்புகையில் அவர்களின் ஓலம் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. இன்று வரை அந்த ஓலம் என் காதுகளில் குறைந்து கொண்டிருக்கின்றன. யோசிச்சு பாருங்க, கருத்த குட்டையான மனிதர்களாக யாருன்னு. இப்படித்தாங்க மலேசிய தமிழர்கள் பட்ட பாடு, இன்னல், துன்பம், சோகம் இவற்றை அளவிடுவதற்கான கருவிகள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இன்று நாங்கள் வளமாக வாழ்கின்றோம் அப்படிங்கிறது வேற செய்தி. எங்களுடைய வளத்திற்கு பின்னால்
மலிந்துள்ள அந்த இன்னல் அளவிடற்கரியன, எண்ணுதற்கரியன. 1909 ஏறத்தாழ ஒரு 116 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் எட்வர்ட் வலண்டைன் கேரி அப்படிங்கிற ஒரு பெருமகனார், ஒரு வெள்ளைக்காரர், பிரிட்டிஷ்காரர். அவனுடைய பூர்வீகம் இலங்கை. அவங்க அப்பா வந்து பிரிட்டன் சேர்ந்தவர். இலங்கையில் காப்பி தோட்டம் வச்சிருக்கிறார், உருவாக்கி வச்சிருக்காரு. அங்கே தான் இந்த ஜான் எட்வர்ட் கேரி பிறக்கிறான். பிறகு அவன் வளர்ந்துக்கிட்டு அவன் லண்டனுக்கு போய் படிச்சுக்கிடுச்சு, திரும்ப வரான். அவங்க அப்பா கிட்ட காப்பி தோட்ட தொழிலை பழகி கொண்டு, அதே நேரத்தில் அவனுக்கு கோலாலம்பூரில் காப்பி தோட்டத்தில் ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவியில் வேலை கிடைக்குது. அங்கே வரான். அங்கே வந்துட்ட பிறகு தான், ஏன்னா வெள்ளைக்காரர்கள் அப்பொழுதே அவர்களுக்கு இதுதான் பணம் திரட்டுவது தான், இயற்கை வளத்தை அவர்கள் சுருட்டி கொண்டு போவதுதான். அதான் அவனுடைய முதற் நோக்கம். ஆண்டான் அடிமை புத்தி அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் பிறகு சிலாங்கூர் மாநிலத்திற்கு வரான். மலேசியாவில் 13 மாநிலங்கள் உள்ளன. அதில் சிலாங்கூர் மாநிலம். அந்த சிலாங்கூர் மாநிலத்தில் தான் நான் இருக்கிறேன். அங்கே ரப்பர் தோட்டம் அதாவது ரங்கசாமி இருந்தார், அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம், ஜெஞ்சாலும் ஒரு இடம், அங்கே தோட்டத்தை இருக்கு, ரப்பர் தோட்டம். தோட்டம் திறந்த பிறகு தான் இந்த கேரி தீவு. அப்போது கேரி தீவு இல்லை, அது பேர் வேற, சரியா? அது வேற, அது மலாய் மல்ல வேறு விதமாக சொல்லுவானுங்க. அந்த தீவுகளுக்கு கேள்விப்பட்டு அந்த தீவுகளுக்கு போகிறான். ஐயா சொன்ன மாதிரி சிலாங்கூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் அந்த தீவு இருந்தது. பிறகு எல்லாம் வாங்கி போகிறான், அனுமதிலாம் வாங்கிட்டு போகிறான். பிறகு அந்த தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த பிறகு சிலாங்கூர் சுல்தான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குத்தகைக்கு அந்த தீவை அவருக்கு கொடுக்குறாங்க. அங்கே போய் தோட்டம் திறப்பாங்க. இதுதான் விஷயம், கேரி தீவோட விஷயம் அதுதான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, துறக்கிறதுக்கு தோட்டம் ஏன்னா அது முழுக்க முழுக்க சதுப்பு நில காடு, அடர்ந்த சதுப்பு நில காடு. மாமேரிகளை தவிர்த்து, மாமேரிகள்னா பழங்குடி, அவர்களுக்கு அந்த கொஞ்சம் பேரை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க விலங்குகள் உள்ள காடு. புலி அதெல்லாம் இல்லை அங்கே, அது தீவில் இல்லை. ஆனால் பாம்பு, பூரான், இது மாதிரியான கொடு விஷமுடைய விலங்குகள் நிறைய, அடர்ந்த காடு, சரிங்களா? அது தரை மட்டத்திற்கு கீழான ஒரு தீவு, கடற்கரை மட்டத்துக்கு கீழான தீவு. அப்போ அதில் நம்ம குடியேறணுமா இருந்தால் அவையா சொன்ன மாதிரி அந்த தீவை சுற்றி பண்டு உருவாக்கணும், ஒரு காப்பரன் உருவாக்க வேண்டும். அப்போ இவன் திட்டம் போடுறான். யார் இளிச்சவாய் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நம்முடைய தென்னிந்திய தமிழர்கள் உடனே ஏத்துற கப்பலை போடுறா, ஏத்துறா அப்படிங்கிறான், ஏற்றி உள்ளுக்கு கொண்டு போகிறான். அந்த தீவு உள்ளுக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப வெளிவர முடியாது, போக்குவரத்து இல்லை இல்லையா? ஆற்ற கடந்தா போகணும், ஆற்றுல நீங்கள் கடக்க முடியாது. திறந்த வெளி சிறைச்சாலை. அப்படி 5000 குறைஞ்சபட்சம் ஒரு கணக்கு சொல்கிறான், 5000 பேருக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படின்றான் முதல் கட்டத்தில் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் அங்கு 16 தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அங்கே ரப்பர் தோட்டங்கள், முதல்ல ரப்பர் தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள், கரும்பு தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. எப்படி முதல்ல பினாயங்களை கொண்டு போய் நம்ம அவதிப்பட்டானோ இல்லைங்களா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நிலை மாறாமல் அந்த தீவுகளுக்கு கொண்டு போயிருக்கான். எந்த விதமான மாற்றம் அல்ல. ஒரு குறிப்பு சொல்வது, அங்கு கொண்டு செல்லப்பட்ட முதல் தலைமுறையினர் அத்துணை பேரும், அவன் கணக்கு சொல்ல முடியல, அத்துணை பேருமே அங்கே கொல்லப்பட்டார்னா அங்கே செத்து போயிட்டான், வேலை செஞ்சு செத்து போயிட்டான். அங்கேயும் தான் புதைக்குழி அப்படின்ட்டு. ஆக 16 தோட்டங்கள் திறக்கப்பட்டு ஒரு அளவுக்கு வளமாக ஆயிடுச்சு. 2ஆம் தலைமுறை உருவாகிட்டான், 3ஆம் தலைமுறை உருவாகிட்டான். இவன் முதல் தலைமுறை பட்ட துன்பம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. 2ஆம் கட்டத்தில் உள்ள தலைமுறை என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும். கிணத்துல தண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு உள்ளபடிக்கு நுண்ணறிவு அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைவு. சதுப்பு நில காடு, கிணறாக வெட்டுற, அதில் ஊறுற தண்ணி
ரசாயனம் கலந்த தண்ணி, ரெண்டும் ரொம்ப இதான தண்ணி. இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, கிணத்தை வெட்டினோடைய தண்ணி எடுத்து குடிச்சிருக்கான். முக்கால்வாசி பேர் செத்து போயிட்டான். வெள்ளைக்காரன் அதை பற்றி எந்த விதமான குறிப்புமே எழுத சொல்லலை. காவாசி பேர் செத்து போயிட்டான். இப்போ சயாமலும் இப்படி தான் நடந்துச்சு இல்லைங்களா? காட்டில் இது போட்டுக்கிட்டு இருக்கான். சரியான தாகம் வருது, ஓடையில் தண்ணி வருது. இந்த பைப்பில் என்ன செஞ்சு தண்ணியை பார்த்தோன்னே எடுத்து மாங்குமான்னு எடுத்து குடிச்சு கொஞ்ச நேரம் சித்தித்து போகிறானுங்க. என்னடா அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது, அந்த தண்ணி வந்து என்னன்னா மூங்கில் சுனை கடந்து வருது. மூங்கில் இருக்குல்ல, செத்து முடிஞ்சு அந்த காற்றுல விழுதும் இல்லையா, அந்த மூங்கிலில் சுனை இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன சுனைங்கிற, அப்போ அந்த தண்ணியில் கலந்து தானே வருவோம். அந்த சுனை வந்து சுனைன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லைங்களா? ஐயா தெரியுதா அவங்க? அப்புறம் சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியல. சுனை இருக்கு இல்லையா, அது அது கண்ணுக்கு தெரியாது. தண்ணி எடுத்து குடிக்கிறான், அது வயிற்றுல போனோடனே வெட்டுது, வயிற்ற கிழிக்குது, செத்து போயிட்டான். ஏராளமான தண்ணி குடிச்சு, பாம்பு கடிச்சு பூராங்க கடிச்சு அது வேற விஷயங்க, தண்ணி குடிச்சு செத்து போயிட்டான். இது 2ஆம் கட்ட தலைமுறை. நீங்க இந்த துன்பத்தை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இந்த துன்பத்தை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இப்படி தான் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் துன்பப்பட்டார். இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிந்த உணர்வோடு இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கணும்டா, இந்த வரலாறுலாம் கொஞ்சம் திரட்டணும்டா, எதாவது திரட்டி வைப்போம். இவ்வளோ செய்தி இருக்கு இல்லைங்களா? நான் சொன்னேன்ல, சாயாம் பர்மா சொல்கிறேன், இந்த கேரி தீவு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா? இவ்வளோ செய்தி இருக்கு இல்லையா? இந்த செய்திகளை பற்றி நீங்கள் இணையதளத்தில் சரி, நூல்களையும் சரி, எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. வெள்ளைக்கார சயாம் பர்மா மரணாயல் பற்றி கட்டுரை எழுதிக்கிட்டே இருப்பான். தமிழர்களை குறிப்பதற்கான ஒரு இடம் வந்துச்சுன்னா ஆல்சோ த இண்டியன்ஸ்மா, ஆல்சோ த இந்தியன் டெமல் ஒர்க்கர்ஸ்மா, அல்லது டெமல் கூலிஸ்மா, அவ்வளோதான், அதோடு முடிச்சிடுவான். மலேசியாவில் தமிழர்கள் வேலை செய்தார்கள், அந்த நாட்டை வளமாக்குவதற்கு பாடுபட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டான். அதனால தான் நாங்கள் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த நூல்களை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆய்வுப்படி செய்து கொண்டு வரதுக்கு காரணம் அதுதான். தமிழர்களுக்கு இயல்பாகவே வரலாற்று உணர்வும் அறிவும் தெளிவும் குறைவு. அந்த தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா நான் தமிழன் அப்படிங்கிற உரிமையோடு சொல்கிறேன். என்னுடைய இனத்தானுக்கு முழுமையான வரலாற்று ஒன்றும் வேண்டாங்க. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேங்க. ஆக்ரா இங்கேருந்து இந்த பயலை வந்து சின்ன பயல்கள் என்ன செய்யறேன்னா ஆக்ராவுக்கு போகிறானுங்க தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு. இல்லை முடிஞ்சால் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறானுங்க, காதலி கூட்டிகிட்டு போகிறான், நல்லா சுற்றி பார்க்குறான் தாஜ்மஹாலை. ஐயா இளவயசில் நீங்கள் போயிருக்கீங்களா தாஜ்மஹாலுக்கு சுற்றி பார்க்க போனீங்களா? காட்மாண்டுக்குள்ள தாஜ்மஹாலுக்கு ஆக்ரா உலகத்தின் என்னது உலக அதிசயத்தில் ஒன்றும் இல்லைங்க, தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்கேன். போயிருக்கேன் இல்லையா ஐயா? போயிருக்கோம், நானும் போயிருக்கேன். சுற்றி பார்க்குறோம் இல்லையா? அழகான தாஜ்மஹாலை ஒன்று பளிங்கையில் செஞ்சு கொடுப்பான் இல்லையா, ஒரு 20 ரூபாய்க்கு. அதை அழகாக வாங்கி கொண்டு வந்து நம்ம வரவேற்பறையில் வச்சுக்குவோம். வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவோம், எல்லாம் வரவங்க சொல்லுவோம், நான் பற்றிய தாஜ்மஹால் போயிட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாம் சொல்லுவோம், மகிழ்ச்சியாக இருக்குல்ல. இந்த பயலுகள் என்ன செய்கிறாங்க, இந்த இள வயது பயலுங்க என்ன செய்கிறானுங்கன்னா, அதை கொண்டு போய் வாங்கிட்டு வந்து தன்னுடைய காதலிக்கு வேலண்டைன் டே இல்லையா, February 14 பரிசாக கொடுக்குறான். இல்லை தப்பு இல்லையா? காதல் சின்னம் தானே, கொடுக்குறேன் இல்லையா? இப்போ இந்த தாஜ்மஹால் ஷாஜகான் அவர்கள் கட்டப்பட்டது அந்த பெருமன்னனால். அவர்களுடைய 4வது மனைவி மும்தாஜ் பேகம் தன்னுடைய 11வது பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது, நான் திரும்ப கணக்கு சொல்கிறேன், ஷாஜகானுடைய 4வது மனைவி மும்தாஜ் பேகம் 11வது பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது இறந்து போகின்றார். அந்த அம்மா இறக்கும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கல்லறை கட்டு. அப்புறம் இவர் கல்லறை கட்டுறாரு. பிறகு இவர் சிறைப்பிடிக்கப்படுகின்றார் தன்னுடைய மகனால். பிறகு இறந்த பிறகு அந்த மகன் வந்து இவரை கொண்டாங்க வைக்கிறான், தாஜ்மஹாலை வைக்கிறான். 2 கலர் இன்றைக்கி போட எப்பவும் பார்க்கலாம் இல்லையா?
நீங்கள் நொர்வேல, இங்கே நொர்வேல சொல்கிறேன், அல்லது வட துருவத்தில் இருக்கிற ஒரு எஸ்கிமோ, நொர்வேஜியன் அப்படின்னு சொல்லுவோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். அவன் வந்து இஸ்லாமிய சமயத்தவனாக இருந்தால் அவனை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 12 மணிக்கு தட்டி அவங்ககிட்ட தாஜ்மஹால் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஓரளவுக்கு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா கல்லறைன்னுவான். சரியா? எங்கள் நாட்டில் 100 விழுக்காட்டினர் மலாயர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அவனுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. இந்த தாஜ்மஹால் பற்றி ஓரளவுக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு தெரிந்த இஸ்லாமிய மலாயர் அவனை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தட்டி அப்போ இத்து தாஜ்மஹால், அது தாஜ்மஹால்னா என்ன அப்படின்னு மலாய் மொழி கேட்டால், அவன் ஒரே வார்த்தையில் எதையுமே சிந்திக்காமல் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் ஒரே வார்த்தையை சொல்லுவான், இத்து அடுலா மக்காம்மா அப்படின்னா அது கல்லறை, மக்காம்னா கல்லறை அப்படின்னு முடிச்சிடுவோம். அவ்வளோதான் சொன்னா இல்லையா? உலகம் பூரா உள்ள மக்களுக்கு கல்லறையாக தெரிகின்ற ஒன்று தமிழனுக்கு மட்டும் எப்படிங்க காதல் சின்னமாக தெரியுது? யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழனுடைய வரலாற்று அறிவு எப்படிப்பட்டது சொல்ற வழங்குதுங்களா? உலகம் முழுக்க உள்ளவனுக்கு அது கல்லறை, நம்மளுக்கு அது காதல் சின்னம். ஒரு கல்லறையை தன்னுடைய வரவேற்பு அறையில் கொண்டாந்து வச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய வரலாற்று அறிவு, உணர்வு, தெளிவு எப்படிப்பட்டது? சரிதாங்க இல்லையா? ஜப்பான் போர்க்காரங்க என்ன செய்யறான் அப்படின்னா தூக்குறான் மலையாள, திரும்ப வெள்ளைக்காரன் வந்துடுறான். சயாமில் உள்ளவன் நம்ம எல்லாம் அவர் சொன்ன மாதிரி 10-20 விழுக்காட்டினார். அவங்களாம் திரட்டி வரந்துக்கிட்டு ரயிலில் வரான், வந்து இறங்குறான். ரயிலில் வந்து இறங்கினா கோலம்பூரில் இறங்கும் போது வெள்ளைக்காரன் என்ன செய்கிறான்னா ஒரு பட்டை கொடுக்குறான். அப்படின்னா அந்த முனுசாமி வந்து பதிவு பண்ண, முனுசாமி நீ வந்து இந்த சேம்பரமா மரணரைப்பால் வேலை செய்தாய் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு எழுதி ஒரு பட்டை கொடுக்குறான். நம்ம பயப்பொழுவா என்ன செஞ்சிச்சுன்னா அந்த பட்டையை வாங்கி சூப்பில் தான் வைக்கணும், அது கிடக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம்மா, இயல்பான இல்லை இல்லைங்களா? அப்படியே கிழிச்சு வச்சுட்டு போகிறான். மலாய்க்காரனை கொடுக்குறான், மலாய்க்காரன் சோப்பூரில் வச்சுட்டு போகிறான். இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியாவில் சயாம் பர்மா மரண நடைபாதையில் வேலை செய்கிறவர்களுக்கான சங்கம் போட்டு திறக்கிறான். திறக்கும் போது மலாய்க்காரன் அவன் போய் பட்டையை நிறுத்துறான், நான் போயிட்டு வந்துருக்கிறான். நம்ம பயலுக்கு ஒருத்தரும் போக முடியல, ஏன்னா பட்டம் இல்லையா, செய்தி இல்லையா. இவன் போயிட்டு வந்த செய்தியை கூட இவன் தன்னுடைய மகனிடம் பதிவு செய்யவில்லை. இது நான் நேரடியாக கண்ட காட்சி. என்ன சொல்கிறேன், இவன் போயிட்டு ஏங்க இது வந்து இந்த 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 சயாம் பர்மா மரண ரயில் பாதை அப்படிங்கிறது ஒரு இனப்படுகொலை மட்டும் இல்லைங்க, ஒரு பண்பாட்டு சீரழிவு. ஒரு பண்பாட்டு சீரழிவு. என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஐயாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஐயாவையும் ஐயாவுடைய தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. போனது என்னன்னு தெரியல, அதில் பதிவு பண்ணியிருக்கேன். போனது என்ன, எதுக்கு எப்படி போனாங்கன்னு தெரியல. இது முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. சரிதா? தம்பிக்காரன் திரும்ப வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. எப்படியோ தப்பிச்சு சில மாதங்களுக்கு பிறகு வராது. வந்த பிறகு நம்ம தன்னுடைய அன்னைக்கிட்ட சொல்கிறாரு, அண்ணன் செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. செத்து போயிட்டு சொல்கிறாரு. அப்போதைக்கு தோட்டத்தில் பெண்கள் விதவையாகவோ வயது வந்தவர்களாகவோ தனியாகவோ வாழ்வது மிகப்பெரிய சவால். நான் பெரியவங்க இருக்குங்க, நான் சொல்றது உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு தோட்டத்தில் ஒரு பெண் விதவையாக, முதிர்ந்த கன்னியாக, இளம் பருவ மங்கையாக தனித்த நிலையில் வாழ்வது பெரும் சவால். கண்காணிகளும் மற்ற இனத்தவர், மற்ற அந்த நிர்வாகத்தில் உள்ளவரும் அவளை விடமாட்டார்கள். அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் வற்புறுத்தல மறுமணம் செய்யறதுக்கு சம்மதிக்கிறாங்க. திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஏறக்குறைய ஆகிட்டு இருக்கு.
அந்த நேரத்தில் தம்பிக்காரன் வந்து சொன்னாலே அண்ணன் செத்து போயிட்டான்ட்டு, அவர் உண்மையிலே சாவல. இவனுக்கு தெரிஞ்ச செய்தி வந்து செத்துட்டான்ட்டு. திரும்பி வராது. சில மாதங்களுக்கு பிறகு திரும்பி வந்து வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாரு. இவளுக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு, அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு திரைப்படத்தை போல இல்லை, அந்த பெண்மணியின் உணர்வு எப்படி இருக்கும், அந்த ஆணின் உணர்வு எப்படி இருக்கும் இல்லை? என்ன விதமான முடிவு கடைசியில் எடுப்பாங்க? ஒரு பண்பாட்டு சீரழிவு இல்லையா? இப்படியெல்லாம் நாங்கள் கட்டப்பட்டோம், துன்பப்பட்டோம். ஆக இன்று வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும், 21ஆம் நாள் அப்படின்னு சொல்லுற தாய்மொழி தினமாக இருந்தாலும், இந்த பதிவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டான சூழலில் நான் இருக்கின்றேன். வேறு வழி இல்லை எனக்கு. இந்த சோகமான பதிவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. இந்த பதிவை இங்கு நான் செய்யாவிட்டால் ராஜேந்திர சோழன் அவர்கள் என்னை காலங்காலமாக வருத்தி கொண்டிருப்பார். இந்த பதிவை இப்படி நான் செய்யாவிட்டால் மலேசியாவிலிருந்து வேறு யாராவது செய்வார்கள் என்றால் அது எனக்கு தெரியாது. அது குறிஞ்சி தான் சொல்லணும். ஆக இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய பெருமக்கள் அனைவருக்கும், முக்கியமாக தமிழ் இசை பதிப்பகத்தார் ஐயா விஜயகுமார் அவர்களுக்கும், அப்புறம் ஐயா பெருமகனார், அவளை சொல்ல பேரெலாம் சொல்ல முடியாது இல்லையா, பெருமகனார் அவர்களுக்கும், ஐயா வைகரை அவர்களுக்கும் நான் உண்மையில் நெகிழ்ந்து போயிட்டேன். என்னுடைய நூல்கள் வந்து மலேசியாவில் அதிகமான நூல் வெளியிட்ட, மலேசியா புத்தகத்திலே என்னுடைய பேர் பதிவு செய்திருக்காங்க. அதிகமான நூல் வெளியிட்டால் நான் ஒரே ஆள். ஏறக்குறைய இந்த பதிவோடு சுற்றி ஏறக்குறை 38 முறை நான் வந்து என்னுடைய சொந்த நூல்களில் வெளியீடு செஞ்சுருக்கேன், மலேசியா உட்பட தமிழ்நாடு உட்பட. ஆனால் இந்த அளவுக்கு என்னுடைய மனம் நெகிழ்ந்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று என்னுடைய நூலை வந்து மதிப்பீடு செய்கிறார்கள் அப்படின்ட்டு நான் அந்த மனநிலையில் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவருடைய அந்த 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 சொல் வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் ஆய்வு செய்திருக்கின்றார். அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப மன நெகிழ்ந்த நிலையில் இருக்கின்றது. நாகேந்திரன் சென்ற முறை இவர் தான் என்னை வரவேற்பு செய்தார். இன்றைக்கி இப்படித்தான் அவர் தான் கொடுத்தார். ஆக இந்த அளவீட்டில் இந்த பெருமக்கள் அனைவருக்கும், எந்த விதமான மனச்சோர்வும் இன்றி கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும், மகிழாதிய ரொம்ப சோகமாக இருங்க, வீட்டில் போய் திரும்ப அது செய்யுங்க. ஓகே, இந்த வேலையை மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்வதோடு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் தான். இது பெருமக்கள் சூழ்ந்துள்ள ஒரு இதில் தப்பி தவறி நான் ஏதாவது தவறான கருத்துக்களோ அது சொற்களையோ பயன்படுத்தக்கூடாத சொற்களையோ பயன்படுத்தி இருந்தால் இந்த வேளையில் என்னை மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.